ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, இந்த சிறு சிறு செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இதில் இப்பொழுது ஒரு செய்தியை பார்க்கலாம். இந்த நாட்களிலே சபையானது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சற்று கவனிக்கலாம். பிரியமானவர்களே, சபையானது இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களில் யூதர்கள் கூட அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேளையிலே அவர் வந்தார். ஆனால் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. அதே போலத்தான் புறஜாதிபத்தில் கூட அவர் எப்பொழுது வருவார், எப்படி வருவார் என்றெல்லாம் கூட கணக்கிட முடியாத நிலையிலே போய்கொண்டிருக்கிறார். ஒரு சில சபை சொல்லுகிறது எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டு என்று. இன்னொரு சபை சொல்லப்படுகிறது அதை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று. ஒரு சபை சொல்லுகிறது ரகசிய வருகை உண்டு என்று. இன்னொரு சபை சொல்லுகிறது அப்படி ஒன்றும் கிடையாது என்று. யூதர்கள் எதிர்பார்க்கிறது இரண்டாம் வருகையா அல்லது புறஜாதி எதிர்பார்க்கிறது இரண்டாம் வருகையா? அப்படி என்ற ஒரு குழப்பத்தில் இந்த நாட்களில் இரண்டாம் வருகை, ரகசிய வருகை இரண்டுக்கும் குழப்பத்தோடு ஜீவிக்கிறது இந்த காலத்தில் உள்ள சபை. இதை குறித்து தான் நாம் இப்பொழுது விவரமாக பார்ப்போம். பிரியமான தேவஜனமே, போதிக்கிற போதனையானது வேதத்தின்படி இருந்தால் அது அனைத்தும் சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் நிச்சயமாக அது சரியாக இருக்காது. எப்பொழுதுமே 2000 வருடமானது முடிவுக்கு பிறகு 30 வருடம் கூட்டி காண்பிக்கும். தானியேல் 70 வாரத்திலே வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 30 வருடம் கூட்டி காண்பித்தது. புறஜாதி யுகத்தில் கூட இப்பொழுது 30 வருடம் கூட்டி காண்பிக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்னும் 2000 வருடமே வரவில்லை. ஆனால் 2000 வருடம் 2026 என்று இந்த நாட்களிலே சபையானது ரோம கத்தோலிக்க முறைமையின்படி அவர்கள் அந்த காலண்டர் வழியாக கடந்து போய்கொண்டிருக்கிறார். யூத காலண்டர் மாசத்துக்கு வருஷத்துக்கு 360 நாள் தான். அப்படி என்றால் 5 நாள் இவர்கள் கூடி 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 10 வருஷத்துக்கு நீங்க 2000 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் எங்கேயோ போய்விடும். அதை குறித்து உங்களுக்கு தெரியுமா? நான் இதை குறித்து தெளிவாக எடுத்திருக்கிறேன். வருஷத்துக்கு 5 நாட்கள் என்று சொன்னால் 10 வருஷத்துக்கு 50 நாட்கள், 100 வருஷத்துக்கு 500 நாட்கள். அப்படி என்றால் 1000 வருஷத்துக்கு எவ்வளவு, 2000 வருஷத்துக்கு எவ்வளவு என்று நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அப்படி கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கூட்டி கழிக்கும் பொழுது நாம் இப்பொழுது இருக்கிற வருஷமானது 1996 இருக்கிறோம். அதனால பிரியமான தேவ ஜனமே, வருகை எது, வருகை இருக்கா, வருகை இல்லையா, வருகை எப்பொழுது வரும், இதையெல்லாம் போட்டு குழப்பி கொண்டிருக்கிறது தான் இப்பொழுது சபை உலகம். நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நமக்கு இன்னும் 2000 வருடம் வரலை. அதாவது தேவனுடைய பார்வையிலே 6000 வருடமானது முடிவடைவதற்கு இன்னும் 3.5 வருடம். இது ஒருவேளை ஏற்றுக்கொள்ள மனம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் விசுவாசிகளுக்கு ஏதோ தப்பான கணக்கை போட்டு காண்பித்ததினாலே இந்த கணக்கு அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளிடத்திலே சொன்னால் விசுவாசிகள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி மூடி மறைக்கக்கூடும். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. உண்மையான விசுவாசிகள் தேடி வருவார்கள். காரணம் என்னவென்றால்
உண்மையான விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்கென்று முன்குறிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தேடி ஓடி வருவார்கள். அவர்கள் தேடுவார்கள், வேத வசனத்தை தேடுவார்கள், வார்த்தையை தேடுவார்கள், இதை நான் சொன்னதை அலசுவார்கள். அப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று அவர்களுக்கே நன்றாக தெரியும். தேவன் 7 நாள் 6 நாள் முடிவடைந்து, அதாவது 6000 வருஷம் முடிவடைந்த பின்பு அந்த 1000 வருஷமானது அது 7ஆம் நாளாகவும் அது ஓய்வு நாளாகவும் தேவனுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கோ 7வது நாள் தான் 1000 வருஷ அரசாட்சி துவங்குகிற ஒரு நாளா இருக்கிறது. 6000 வருடம் முடிந்த பின்பு இன்னும் 2000 வருடம் கிடையாது சபை காலங்களோ அல்லது வேறு ஏதோ நடப்பதற்கு. அழிவுதான். ஏனென்றால் பிறகு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில வர வேண்டும் என்றால் பூமியை சுட்டரிக்கப்படுவதற்காக தேவன் ஒப்பு கொடுப்பார். இந்த 1000 வருடம் அளவு மனவாட்டியானவள் ஜீவிப்பதற்காக விடப்பட்டிருக்கிற அந்த காலம். நாம் இப்பொழுது எந்த காலத்தில் இருக்கிறோம் என்று கூட சரியாக தெரியாது. கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து பார்க்கிறார். கிறிஸ்து வருவார் 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 வருவார், எப்பொழுது வருவார் என்று சலித்து போன சபைகள் உண்டு. இவர்கள் எதனோட எதை பொருத்த வேண்டும் என்று கூட தெரியவில்லை. இப்பொழுது இவர்கள் ரகசிய வருகையா அல்லது 2ஆம் வருகையா என்று கேட்டால் கூட சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. எல்லாருமே யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த யூதர்களிடத்தில் வருகிற அந்த வருகைக்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அன்றி ரகசியமான ஒரு வருகை உண்டு. அந்த ரகசிய வருகையிலே திருடனை போல வருவேன் என்று சொல்லப்படுகிற அந்த வருகை உண்டு. அத்தி மரம் துளிர்விடும் பொழுது அப்பொழுது அவருடைய வருகை அங்க இருக்கிறது, உங்கள் தலையை உயர்த்தி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனம் கூட இல்ல நமக்கல்ல, அது யூதர்களுக்கு தான் என்று அநேகர் அடித்து பேசுகிறதும் உண்டு. இப்படியாக பிரியமான தேவ ஜனமே, நாம் இப்பொழுது 2ஆம் வருகையில் இருக்கிறோமா அல்லது ரகசிய வருகையில் இருக்கிறோமா என்று கூட அநேகருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. சும்மா ஒரு சின்ன கணக்கு கொடுக்குற அப்பயாச்சும் நீங்க புரிஞ்சுக்கங்க. வருகை முதல் வருகையே யூதனுக்கு தான், அங்க புறஜாதி கிடையாது. அதே போல 2ஆம் வருகை கூட நீங்கள் பார்க்கும் பொழுது யூதனுக்கு தான், அதிலே புறஜாதி கிடையாது. இதற்கு மத்தியிலே பெந்தகோஸ்தே காலத்துக்கு பின்னாடி அவள் எழும்பி ரகசிய வருகையிலே அவள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். பிறகு 2ஆம் வருகையானது வருகிறது. இது வேதத்தை ஆராய்ந்து அலசி பார்த்தால் தெரியும். ஏதோ நாம் ஒரு சுவிசேஷம் பண்ணுகிறோம் என்று சொல்லி ஏதேதோ சொல்லி கொண்டு போவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து அலச வேண்டும் என்றால் நிச்சயமாக மனிதனுடைய உபதேசத்தின் மூலமாக எதையும் நீங்கள் செய்ய முடியாது. மனிதன் தப்பான கணக்கை தான் கொடுப்பான். தேவன் எப்பொழுதுமே தேவனாய் இருக்கிறார். நீங்கள் முழங்கால் படிட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் பதிலளிக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள். நீங்கள் கேட்பதெல்லாம் என்ன? ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் கேட்பீர்கள். கஷ்டங்கள் இருக்கிறது, கடன்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. யாராவது ஒரு சண்டைக்கு வந்தால் ஆண்டவரே அவனை சந்தியும் என்று சொல்கிறது. ஒரு சின்ன தடைகள் ஏற்பட்டால் ஆண்டவர் செயல் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இதை கொடுத்தார் அதை கொடுத்தார் என்ற ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டு போகிறது. இதையெல்லாம் கடந்து நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆகப்படுமா என்று யோசிக்கிற அளவுக்கு நம்மிடத்துல ஒரு பக்குவம் வேண்டும். அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டால் நிச்சயமாகவே 2ஆம் வருகை எது, ரகசிய வருகை எது என்று உங்களுக்கு. இப்பொழுது கவனிங்கள் பிரியமானவர்களே, அதாவது தானியேல் 70 வாரங்கள் பார்க்கும் பொழுது 69.5 வாரமானது இயேசு கிறிஸ்துடைய காலத்தோடு முடிகிறது. இன்னும் அரை, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2000 வருஷத்துல அது கடந்து வருகிறது. எப்பொழுது யூதனோட கூட தேவன் இடைப்படுகிறாரோ அப்பொழுது யூதனை சந்திக்கிறாரோ அப்பொழுதுதான் தானியேல் 70 வாரங்களே முடிவடைகிறது. இப்பொழுது அவர்களுக்கு முதல் வருகையானது அங்கே வந்தது. இப்பொழுது 2ஆம் வருகையிலே அவர்கள் இயேசுவை காணப்போகிறார்கள். ஆனால் புறஜாதிக்கு அப்படி அல்ல. புறஜாதி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, அதாவது புரிந்து கொண்டால், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக 7 சபை காலங்களும் 7 சபை காலங்களுக்கு உண்டான செய்திகளும் கொடுக்கப்பட்டு முத்திரையிலே அவர் இடம்பெறுகிறார். மணவாட்டி என்ற ஸ்தானத்தை பெற்று அழியாமையை தரித்து கொண்டு அவள் எடுத்துக்கொள்ளப்படுதலை கலந்து கொள்வதற்கு முந்தி அவருடைய வருகையானது வர வேண்டும்.
அப்படியே அவருடைய வருகை வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மனப்பக்குவமானது விசுவாசிகள் மத்தியிலே கிடையவே கிடையாது. எத்தனை பேரையா நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்கள்? கவனிங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களிடத்துல நீங்கள் போய் சபையிலே உட்கார்ந்து பேசி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை நான் கேட்டேன். நீங்கள் சபைக்கு போய் என்னையா என்ன பேசுவார் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? அவர் பேசுவார், ஆனால் எங்களுக்கு சரியாக புரியாது. ஏன் புரியாது? அவர் வசனத்தை எடுத்து சொல்லிவிட்டு அப்படியே போய் விடுவார். அவ்வளவுதான். நாங்கள் வசனத்தை எழுதுவது பெரியதாக இருக்கும். அதை திருப்பி வாசிப்பதோ அதை குறித்து தியானிப்பதோ எதுவுமே இருக்காது. அவர்கள் எழுதுவார், அதிகமாக கட 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 எழுதுவார். இதுதான் ஐயா நடக்கும், வேற எதுவும் நடக்காது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சபையிலே போய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நிச்சயமாக கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளத்தை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எல்லாமே உபதேசங்கள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு உபதேசம் பண்ணினால் நிச்சயமாக அந்த உபதேசப்படி ஒரு மனிதன் இருக்க மாட்டான். அவன் வேஷம் போடுகிறவனா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இது. இப்பொழுது வறுமையும் பற்றாக்குறையும் அதிகமாக இருக்கிற இந்த காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிகப்படியாக நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்னவென்றால், அவருடைய வருகை வந்துவிட்டதா அல்லது புறஜாதிக்கு என்ன நேர்ந்தது, இதையெல்லாம் நீங்கள் கணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருந்தால்தான் பிரியமான தேவஜனமே, இந்த நாட்களிலே சரியான ஒரு காரியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதனால சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு புரியும்படி எடுத்துக்கொள்ளுகிறேன். சின்ன சின்ன காரியங்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த செய்தியிலே நாம்